இன்னைக்கு சண்டே டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ஆப்பம் தான். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. தேவையானதை செக் பண்ணிக்கோங்க. மொறுன்னு சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நான் மத்தியானம் குருமா வச்சதுனால குருமா இல்லைன்னா தேங்காய் பால் வெஜ்ஜு குருமா பண்ணேன். அதாவது அவரைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு குருமா வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா செம சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இடியப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆப்பத்துக்கு தேங்காய் பாலும் சாப்பிட்லாம். சில பேர் தேங்காய் பால் இந்த வெல்லம் சேர்க்கறதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குருமாவும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம சூப்பராக நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஆப்ப சட்டி வந்து ஒரு 3 ஆப்ப சட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. நடுவில் குருமா வைக்கிற இடத்துலையும் ஒரு ஆப்ப சட்டி. இன்னைக்கு வருஷம் தோசை வேணும் ஆப்பம் வேணான்னு சொன்னனால அங்கே வச்சு அப்படியே முடிஞ்சிருது. நீங்கள் எப்படி ஆப்பமாக செய்வீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ அதை என்ஜாய் பண்ண போகிறேன். அடுத்த தோசையும் அப்படியே சுட்டிகிட்டே சாப்பிட்டுட்டே இன்னைக்கு டிவியில் நிறைய ப்ரோக்ராம்லாம் போட்டிருப்பாங்க. போய் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம்ப்பா. பை பை.